ஆடிட்டரை ஏமாற்றி 1 கிலோ தங்கத்தை கடத்திச் சென்று கைதாகி சிறைக்கு அனுப்பப்பட்ட 3 பேர் இவர்கள்தான். பட்டுக்கோட்டையைச் சேர்ந்த ஆடிட்டரான ஹரிசங்கர் தஞ்சை மற்றும் பட்டுக்கோட்டையில் சொந்தமாக ஜுவல்லரி நடத்தி வருகிறார். ஹரிசங்கருக்கு ஈரோடு மாவட்டம் செல்லம்பாளையத்தைச் சேர்ந்த ரியல் எஸ்டேட் அதிபர் சந்திரசேகர் என்ற பாபுவை அறிமுகப்படுத்தி வைத்துள்ளார் அவரது நண்பரான கல்யாணராமன். ஹரிசங்கரிடம் பணம் அதிக அளவில் இருப்பதை தெரிந்து கொண்ட பாபு அதனை குறுக்கு வழியில் பறிக்க திட்டமிட்டுள்ளார். தன்னிடம் கருப்பு பணம் ஏராளமாக இருப்பதாகவும் அதனை கணக்கில் கொண்டு வர தங்கம் வாங்க திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்துள்ளார் பாபு. இந்த டீல் முடிந்தால் தனக்கு நல்ல லாபம் கிடைக்கும் என நினைத்த ஹரிசங்கர் தானே தங்கத்தை தருவதாக பாபுவிடம் கூறியுள்ளார். தானாக வந்து ஹரிசங்கர் வலையில் சிக்கிவிட்டதை அறிந்த பாபு முதல் தவணையாக 1 கிலோ தங்கத்தை எடுத்துக்கொண்டு கோவைக்கு வருமாறு கூறியுள்ளார். பட்டுக்கோட்டையில் இருந்து தனது காரில் 1 கிலோ தங்கத்துடன் புறப்பட்டார் ஹரிசங்கர். ஹரிசங்கரை பாப்பம்பட்டி பிரிவிற்கு வரவழைத்த பாபு தனக்கு உடல்நிலை சரியில்லாததால் தமது நிறுவன மேலாளர் ராஜ்குமார் தங்களிடம் பணத்தை கொடுத்து தங்க கட்டிகளை பெற்றுக்கொள்வார் என தெரிவித்துள்ளார். சிறிது நேரத்தில் அங்கு சென்ற ராஜ்குமார் தனது பென்ஸ் கார் பழுதாகிவிட்டதால் உடனடியாக வரவேண்டி கால் டாக்ஸியில் வந்திருப்பதாக தெரிவித்துள்ளார். ஹரிசங்கரை கால் டாக்ஸியில் ஏற்றிய ராஜ்குமார் நைசாக பேசி தங்க கட்டிகள் வைத்திருந்த பையை வாங்கி வைத்துக் கொண்டு கார் கிளம்பும் போது, நீங்கள் முன்னே செல்லுங்கள், கால் டாக்ஸி ஓட்டுநருக்கு அலுவலகத்தின் முகவரி தெரியும், அவர் உங்களை அங்கு அழைத்துச் செல்வார், நான் பழுதாகி நின்ற காரை எடுத்து வருகிறேன் என கூறி அவர்களை அனுப்பி வைத்துள்ளார். ஆனால் வழியிலேயே கால் டாக்ஸி ஓட்டுநர் இறக்கிவிடவே அங்கிருந்தவாறு பாபுவை செல்போனில் அழைத்துள்ளார் ஹரிசங்கர். கால் டாக்ஸிக்கு பணத்தை கொடுத்து செட்டில் செய்து அனுப்பிவிடுமாறும் பின்னால் வரும் ராஜ்குமார் உங்களை அழைத்து வந்து விடுவார் என பாபு கூறியுள்ளார். ஆனால் கூறியபடி ராஜ்குமார் வராததோடு 2 பேரின் செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்ததால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து சூலூர் போலீஸ் நிலையத்தில் புகார் அளித்தார் ஹரிசங்கர். 3 தனிப்படைகள் அமைத்து கண்காணிப்பு கேமராக்களை ஆய்வு செய்த போது கால் டாக்ஸியை பின்தொடர்ந்தே ஒரு கார் வந்ததை கண்டுபிடித்தனர் போலீசார். அந்த காரின் பதிவு எண்ணை வைத்து பார்த்தபோது அது பாபுவுக்கு சொந்தமானது என்பது தெரிய வரவே தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு பாபு, நல்லூரைச் சேர்ந்தவர்களான ராஜ்குமார், நவீன்குமார் ஆகியோரையும் 16 வயது சிறுவனையும் கைது செய்தனர். காரை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களிடம் இருந்து தங்க கட்டிகளையும் மீட்டனர். பாலிமர் செய்திகளுக்காக சூலூர் செய்தியாளர் மதன் மோகன்.